இந்த நல்ல நேரத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மறுபடியுமாக நாம் குடி வந்து தேவனை துதிக்க ஒரு நல்ல தருணத்தை பெற்றிருக்கிறோம். ஒரு விஷயம் எல்லாரும் சொல்லுங்க, அல்லேலூயா. நாம் எல்லாருமாக எழுந்து நின்று விசுவாச அறிக்கை செய்ய போகிறோம். கர்த்தர் நம்முடைய அறிக்கையின்படியே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய தேவனாகவும் என்னுடைய இரட்சகராகவும் நான் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினால் உற்பவிக்கப்பட்டு கன்னி மரியாளிடத்தில் பிறந்து சிலுவையில் நமக்காக பாடுபட்டு மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு சென்றார் என்றும் அவர் சீக்கிரமாக மீண்டும் வரப்போகிறார் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய எல்லா ஆராதனைக்கு பாத்திரரும் என் வாழ்வின் வழிகாட்டியுமாகிய பரிசுத்த ஆவியாகிய தேவனை நான் விசுவாசிக்கிறேன். தேவ பிள்ளைகளாகிய பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தையும் உண்மையாய் தேவனுக்கு கொடுப்பதையும் திருச்சபையிலே தேவ பணி செய்வதையும் நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த வேதம் பிழையற்ற பரிபூரணமான தேவனுடைய வார்த்தை என்று நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த வேதம் என்னை குறித்து என்ன சொல்கின்றதோ அதுவே என் அடையாளம். பரிசுத்த வேதம் என்னை குறித்து என்ன சொல்கின்றதோ அவைகளை நான் பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த வேதம் என்னை குறித்து என்ன சொல்கின்றதோ அவைகளை என்னால் செய்து முடிக்க முடியும். இந்நாளில் என்னுடைய ஆவிக்குரிய குடும்பத்துடன் தேவனுடைய வார்த்தையை நான் கவனிக்கையில் ஜெயமுள்ள வாழ்விற்காக நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். நான் சுகம் பெற்றேன், நான் அபிஷேகம் பெற்றேன் என்று விசுவாசிக்கிறேன். நான் இனி ஒருபோதும் முன்பு போல இருப்பதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் சொல்லுவோம், ஆமேன், அல்லேலூயா. நாம் உட்காருவோம். வேதத்தின் ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். 95ஆம் சங்கீதம் 6-7 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமே. அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது சகல ஜனங்களை நோக்கி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே என்று சொல்லி ஜனங்களை அவர் வரவேற்கிறார். எல்லாரையும் கூட வந்து ஊக்கப்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறாருன்னா, வாங்க எல்லாரும் சேர்ந்து வாங்க, நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம், கர்த்தரை துதிக்கலாம் என்று சொல்லி ஜனங்களை தாவீது ராஜா அவர் ஊக்கப்படுத்துகிறதாக இந்த வசனம் இருக்கிறது. ஆரம்பத்திலே இந்த சங்கீதத்தை தான் நாம் வாசித்தோம். நீங்கள் முதல் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது நாம் கர்த்தரை கம்பீரமாய் துதிப்போம், அவரே நம்மை ரட்சித்தவர், நம் தேவன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்னன்னா, ஜனங்கள் எல்லாருமே கூட வந்துட்டு அவர் வரவேற்கிறார். வாங்க நம்மெல்லாம் சேர்ந்து கர்த்தரை துதிக்கலாம், அவரை ஆராதிக்கலாம் என்று சொல்லுகிறார். நீங்கள் தாவீதை குறித்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், தாவீதினுடைய வாழ்க்கை, அவர் எழுதின சங்கீதங்கள் எல்லாம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அநேக வெளிப்பாடுகளை தேவன் தாவீதுக்கு கொடுத்திருக்கிறார். அநேக வெளிப்பாடுகள் தாவீது பெற்றிருக்கிறார். தாவீது ஒரு தீர்க்கதரிசி அல்ல, ஒரு ராஜா. ஆனால் தாவீது தன் வாழ்க்கையிலே தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவர் ஒரு ராஜா, அவர் முழு நேர தீர்க்கதரிசி அல்ல. எலியா முழு நேர தீர்க்கதரிசி, எலிசா முழு நேர தீர்க்கதரிசி. ஆனால் தாவீது ஒரு ராஜா. ஆரம்பத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான், அதற்கு பிற்பாடு ராஜாவாக மாறினான். ஆனால் அநேக தீர்க்க தரிசனங்களை வைத்திருக்கிறான். சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது அந்த தீர்க்க தரிசனங்கள் நீங்கள் பார்க்க முடியும். இயேசுவானவருடைய சிலுவை மரணத்தை குறித்து
அவர் சங்கீதங்களிலே தெரிவித்திருக்கிறார். என்னுடைய உதடு மேல் வாய் அடு ஒட்டி கொண்டது என்று சிலுவையிலே நான் தாகமாய் இருக்கிறேன் என்று இயேசுவானவர் சொன்னார் தெரியுமா? அதை அவர் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்பதாக சங்கீதங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, என் ஜனங்களே என்னுடைய வஸ்திரத்தை பங்கிட்டு கொண்டார்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி அவருக்கு நடந்ததான நடக்கலை. எதை குறிப்பிடுகிறார் தெரியுமா? கல்வாரி சிலுவிலே இயேசுவானவரை அறையும் பொழுது அவருடைய வஸ்திரத்தை அவர்கள் பங்கிட்டார்களே, அதை அவர் குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, கடைசி நாளிலே நியாய தீர்ப்பு வரப்போகிறதை கூட அவர் தெரிவிக்கிறார். அவர் வருகிறார், அவர் பூமியை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்க்க வருகிறார் என்று அவர் வரும் காலத்திலே நடக்கப் போகிறது அவர் தெரிவிக்கிறார். இப்படி சங்கீதங்களில் வாசிக்கும் பொழுது பல ரகசியங்களை, வெளிப்பாடுகளை தேவன் தாவீது ராஜாவுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்திலே ஒரு மேன்மையான வெளிப்பாட்டை அவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். தேவன் அவருக்கு ஒரு வித்தியாசமான வெளிப்பாட்டை கொடுக்கிறார். 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம் வாருங்கள் என்று குறிப்பிடுகிறார். என்ன சொல்கிறார்னா, நம்மை உண்டாக்கின கர்த்தர் என்று சொல்லுகிறார். நீங்கள் எபிரேய மொழியிலே அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னென்று நீங்கள் பார்க்கும் பொழுது யெகோவா ஹோசேனு என்று சொல்லப்படுகிறது. அதை தான் தமிழ் மொழிபெயர்ப்பிலே நம்மை உண்டாக்கின கர்த்தர் என்று நாம் மொழிபெயர்த்திருக்கிறோம் தமிழ் பைபிளிலே. ஆனால் அவர் என்ன செய்கிறார் என்றால், தேவனுடைய ஒரு நாமத்தை அந்த இடத்திலே தெரியப்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் யெகோவா ஹோசேனு, அவர் நம்மை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு, தேவனுடைய நாமங்கள் அவருடைய கிரியைகளை மாத்திரமல்ல, அவருடைய குணங்களை பிரதிபலிக்கிறதாக காணப்படுகிறது. இந்த இடத்துல வேறு யாருமே கூட இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தலை. தாவீது ராஜா பயன்படுத்துகிறார். நம் தேவன் யெகோவா ஹோசேனு. நாம் இந்த ராஜாவும் மாளிகையில் பாடலை பாடும் பொழுது அந்த சரணத்தை பாடலை, ஆனால் அதில் கூட இருக்கிறது உருவாக்கும் தேவன் யெகோவா ஹோசேனு என்று நாம் பாடுவோம். நம் தேவன் உருவாக்குகிறவராக இருக்கிறார். அதை தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக, யெகோவா ஹோசேனுக்கு முன்பதாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். தேவ ஜனமே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தை உண்டாக்கினது யார் தெரியுமா? யெகோவா ஹோசேனுவாகிய தேவன். நாம் பார்க்கின்ற இந்த அழகான மலைகள், மரங்கள், எல்லா விதமான மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாம் கூட தேவனால், யெகோவா ஹோசேனு என்கின்ற சிருஷ்டிகராகிய தேவனால் உருவாக்கப்பட்டவைகளாக காணப்படுகிறது. விஞ்ஞானிகள் சொல்வார்கள், இல்லை என்றால் நாத்திகர்கள் சொல்வார்கள், இவைகள் எல்லாம் கூட வந்துட்டு எவல்யூஷனால் வந்துச்சு. ஒவ்வொரு சின்ன அணுக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு உயிராக மாறி அது வேறு உயிராக உருமாற்றம் எடுத்து இவ்விதமாக குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தேவன்தான் இந்த உலகத்தை படைத்தார். காரணம், அவர் உருவாக்குகிற யெகோவா ஹோசேனுவாக இருக்கிறார். அந்த யெகோவா ஹோசேனுக்கு ஒரு விஷயம் எல்லாரும் சொல்லுவோம், அல்லேலூயா. அவர் உருவாக்குகிற யெகோவா ஹோசேனுவாக இருக்கிறார். அதை தான் தாவீது ராஜா இந்த இடத்துல தெரியப்படுத்துகிறார். தேவன் இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை உருவாக்கும் பொழுது அவர் 2 முறைகளை அவர் பயன்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேய மொழி நமக்கு சொல்லுகிறது. நான் சொல்லியிருக்கிறேன், அவர் உருவாக்குகிற தேவன் யெகோவா ஹோசேனு என்று சொன்னேன். அவர் உருவாக்குகிற பொழுது 2 முறைகளை, 2 மெத்தட்ஸ் அவர் பயன்படுத்தினார். முதலாவதாக பாரா, ரெண்டாவதாக ஆசா என்று சொல்வார்கள். சரி, பாரான்னா என்ன என்று நீங்கள் பார்க்கும் பொழுது, டு கிரியேட் சம்திங் அவுட் ஆஃப் நத்திங். ஒன்றுமில்லாத இடத்திலே ஒன்றை உருவாக்குவதுதான் பாரா அனுபவமாக இருக்கிறது. ஒரு இடத்துல ஒன்றுமே இல்லை, அந்த இடத்துல ஒன்று உருவாக்குகிறார் தெரியுமா? அதுதான் பாரா, டு கிரியேட் சம்திங் அவுட் ஆஃப் நத்திங். இப்போது நீங்கள் ஆதியாகமம் 1:1 வாசிக்கும் பொழுது, ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்ன்னு சொல்லப்படுகிறது. அது முன்பதாக வானம் இல்லை, பூமி இல்லை. அவர் தான் இல்லாத இடத்துல ஒன்றை அவர் சிருஷ்டிக்கிறார். ஒன்றுமே இல்லை, அதுக்கு முன்பதாக பூமி இல்லை, அதுக்கு முன்பதாக வானம் இல்லை. இல்லாத ஒரு இடத்துல ஒன்றை உருவாக்குகிறார் தெரியுமா? அதை தான் பாரா என்று சொல்வார்கள். அப்படி செய்கிறவர் தான் நம்முடைய தேவனாகிய யெகோவா ஹோசேனுவாக இருக்கிறார். சாதாரணமாக அப்படியே வந்துட்டு
இந்த உலகம் கோள்கள் எல்லாம் உருவாகிச்சு நம்ம நினைக்கவே கூடாது. பூமி போல வேறு ஒரு கிரகமே கிடையாது. ஒருவேளை இது வரைக்கும் நாம் கண்டுபிடிக்கல. இந்த கிரகத்தில் தான் நாம் உயிர் வாழ்கிறோம், இந்த ஏர்த்தில் தான் நாம் இருக்கிறோம், இந்த பிளானட் ஆஃப் ஏர்த்தில் நாம் இருக்கிறோம். தண்ணீர் இருக்கிறது, ஆக்சிஜன் இருக்கிறது, எல்லாம் கூட சமநிலையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கிரகம் இருக்கிறதா என்றால் இதுவரைக்கும் கூட யாரும் கண்டுபிடிக்கல. இது ஏதோ தற்செயலாக 2 கிரகங்கள் முட்டிக்கொண்டு அதனால் உருவானது என்று சொல்வதற்கு சாத்தியமே கிடையாது. இப்போ ஒரு விஷயம் வந்துட்டு தானாக நடக்கிறது என்றால் சீராக எந்த விஷயமும் நடக்காது. உங்களால் ஒரு லைனை ஒரே மாதிரி 2 தடவை போடவே முடியாது. உங்களுக்கு தெரியுமா? கையெழுத்து போடுறது விட்டுருங்க, ஒரு பென் கொடுத்து ஒரு கோடு போடு சொல்கிறேன் நான், ஒரு கோடு போடுவீங்க. சரி, இதே மாதிரி இன்னொரு கோடு போட சொன்னால் உங்களால் போட முடியாது. நீங்கள் யோசிச்சே பார்க்க முடியாது. நீங்கள் வீட்டு போய் இப்போ ட்ரை பண்ணாதீங்க. பென்னு பேப்பர் எடுத்து வீட்டு போய் யோசித்து பாருங்கள். ஒரு பென் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு கோடு போடுங்க, ரொம்ப சின்னதாக ஒரு கோடு போடுங்க. அதே மாதிரி ஒரு கோடு போடுங்க, முடியாது. கொஞ்சம் லென்த்து குறையும், திக்னஸ் குறையும், கொஞ்சம் கோணையாக வரும். நம்மாலேயே வந்துட்டு ஒரு கோட்டையே மறுபடியும் போட முடியாது. சாதாரணமாக தானாக இந்த உலகம் உருவாயிடுச்சுன்னா எப்படி எல்லாம் ஒழுங்காக இருக்கிறது? அப்போது பாரா என்கின்ற அனுபவத்தில் யெகோவா ஹோசேனுவாகிய தேவன் தான் இந்த பூமியை படைத்திருக்கிறார். இந்த பூமி உருவான விதத்தை குறித்து இந்த பிரபஞ்சத்தை உருவாகின விதத்தை குறித்து சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். இது இயற்கையாக தானாக உருவானது அல்ல என்பதை குறிப்பிடும்படியாக யெகோவா ஹோசேனு தான் இதை உருவாக்கினார் என்று சொல்வதற்காக சில குறிப்புகளை நான் உங்கள் முன்பதாக வைக்கிறேன். முதலாவதாக சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸை பார்க்கும் பொழுது, இஃப் கிராவிட்டி வேர் ஸ்லைட்லி மோர் பவர்ஃபுல் the universe would collapse into a ball என்று சொல்லப்படுகிறது. இந்த புவியீர்ப்பு சக்தி இருக்குது தெரியுமா? இப்போது புவியீர்ப்பு சக்தி நம்மக்கிட்ட இருக்குது, இந்த கிராவிட்டி இந்த ஏர்த்தில் இருக்குது. அது கொஞ்சம் இருக்கிற அளவிட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இந்த பிரபஞ்சம் ஒரு சின்ன பால் போல் சுருங்கிடுமா. அப்போது எந்த அளவில் இருந்தால் இந்த பூமி வந்துட்டு சரியாக இயங்குமோ அந்த அளவு இயற்கையாக தற்செயலாக நடக்கலை, தேவன் தான் அதை வைத்திருக்கிறார். சரி, கொஞ்சம் குறைஞ்சா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இஃப் கிராவிட்டி வேர் ஸ்லைட்லி லெஸ் பவர்ஃபுல் தி யூனிவர்ஸ் வுட் ஃப்ளை அப்பார்ட் அண்ட் தேர் வுட் பி நோ ஸ்டார்ஸ் ஆர் பிளானட்ஸ் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த புவியீர்ப்பு சக்தி அதிகமானால் இந்த பூமி ஒரு சின்ன பாலாக சுருங்கிடுன்னு பார்த்தோம். சரி, கொஞ்சம் குறைஞ்சா என்ன ஆகும்னா இந்த பிரபஞ்சமே பறந்துருமா. ஒரு பலூன் ஊதி விட்டால் அப்படி பறந்து ஓடிடும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் அப்படியே பறந்து ஓடிடுமா. ஒரு நட்சத்திரத்தை கூட, ஒரு கிரகத்தை கூட நீங்கள் பார்க்க முடியாதா? அப்போது இவ்வளவு அழகாக எல்லாம் ஆர்கனைஸ்டாக இவ்வளவு தான் கிராவிட்டி இருக்கணும், மனுஷங்க உயிர் வாழணும்னா இவ்வளவு தான் இருக்கணும் என்று சொல்லி தேவன் நியமித்திருக்கிறார். அடுத்து நீங்கள் பார்க்கும் பொழுது, இட் இஸ் ஜஸ்ட் த கிராவிட்டி இஸ் ப்ரிசைஸ்லி as strong as it needs to be. And if the ratio of the electromagnetic force to the strong force was not 1%, life would not exist என்று நாம் பார்க்கின்றோம். புவியீர்ப்பு எவ்வளவு துல்லியமாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு துல்லியமாக இருக்கிறது. மின்காந்த விசையும் அதனுடைய விகிதமும் வலிமையான விசையின் விகிதமும் ஒரே அளவு இல்லாவிட்டால் இப்பிரபஞ்சத்திலே உயிரே இருக்காதான். அவ்வளோ ஈக்குவலாக இருந்தால் தான் இந்த பிரபஞ்சத்தில் உயிர் வாழ முடியும். கொஞ்சம் அப்படி மாறிச்சுன்னா உலகத்தில் யாரும் உயிர் வாழ முடியாது. அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியமும் தற்செயலாக வந்ததல்ல. These are not things that happen by themselves. Our God, Jehovah Hosinu, is the one who made this universe beautiful and made it work smoothly. இவையெல்லாம் தானாக நடக்கும் காரியங்கள் அல்ல. இப்பிரபஞ்சத்தை அழகாக உருவாக்கி அதை நேர்த்தியாக செயல்பட செய்வது நம்முடைய தேவனாகிய யெகோவா ஹோசேனு. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. தானாக உலகம் உருவாகலை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நம்மை உண்டாக்கின தேவன், அவர் உருவாக்கும் தேவன் யெகோவா ஹோசேனுவாக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் கூட நேர்த்தியாக உருவாக்கினவராக இருக்கிறார். சரி, ஏதோ ஒன்று சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் சொல்லிட்டாரு பாஸ்டர்னு சொல்லாதீங்க. பூமியை தேவன் எவ்வளவு ஞானமாக உருவாக்கினார் என்று வேதத்தில் அவரே சொல்லியிருக்கிறார். மனுஷன் சொல்லலை, அவரே சொல்லியிருக்கிறார். யோபு உபத்திரவப்பட்ட பிற்பாடு அங்கங்கே கொஞ்சம் தேவனுக்கு விரோதமாக கொஞ்சம் கோவப்பட்டு பேசியிருப்பான். அப்போ கடவுளுக்கு கோபம் வந்துடும். யோபு வர சொல்லுவார்,
யோபு வந்த பிற்பாடு யோபு கிட்ட சில கேள்விகள் கேட்பார் தேவன். அந்த கேள்விகளிலே இந்த பிரபஞ்சத்தை நான் எப்படி உண்டாக்கினேன் என்று அவர் சொல்லுவார். நீங்கள் அதை கவனிங்க. யோபின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 4-11 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தைகள் தேவன் சொல்லுகிறார், நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது? அவர் என்ன கேட்கிறார்? பூமியின் ஆதாரம், ஃபவுண்டேஷன் எதன் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. தேவபுத்திரர்கள் என்றால் யாரை குறிக்கிறது என்றால் தேவதூதர்களை குறிக்கிறது. என்ன சொல்லுகிறார்? இந்த பூமியை அவர் அஸ்திபாரப்படுத்தும் பொழுது தேவதூதர்கள் எல்லாரும் சந்தோஷமாக கம்பீரித்து பாடினார்களாம். அப்போ மனுஷன் கிடையாது. பூமி உருவாகும் பொழுது மனுஷன் இல்லை, தேவபுத்திரர்கள் கம்பீரித்து பாடினார்கள். கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களை கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த வசனங்களால் நீங்கள் வாசித்தா நல்லமாக இருக்கும். யோபின் புஸ்தகம் என் வேதாகம் முழுவதுமாக நான் அதிகமாக நேசிக்கிற, அதிகம் வாசித்த ஒரு புஸ்தகம் இருக்கும் என்றால் அது யோபின் புஸ்தகம் தான். நிறைய தடவை வாசிச்சிருக்கிறேன். அநேக ரகசியங்கள் உண்டு. அவர் சொல்லுகிறார், கடலை இது வரைக்கும் வா, இதுக்கு மேலே வராத, இங்கே உன்னுடைய மேட்டுமை கர்ப்பம் எல்லாம் நிற்கணும் அப்படின்னு அதற்கு நூல் போட்டது யார்? அதற்கு தடுத்தது யார் என்று கேட்கிறார். ஆகவே தேவனே தன்னுடைய வாய்மொழிகளில் சொல்லுகிறார், இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கினது யெகோவா ஹோசேனுவாகிய நம் தேவன்தான், இயற்கையாக உண்டானதல்ல. அதை தான் தாவீது சொல்லுகிறார், நம்மை உண்டாக்கின யெகோவா ஹோசேனுக்கு முன்பதாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவும் வாருங்கள் என்று சொல்லுகிறார். இப்பிரபஞ்சத்தை மாத்திரமல்ல தேவஜனமே, மனிதர்களாகிய நம்மை கூட யெகோவா ஹோசேனுவாகிய தேவன் தான் உருவாக்கினார். ஆதாம் அதுக்கு முன்பதாக இல்லை. தேவன்தான் இல்லாத ஒரு இடத்திலே மனுக்குலத்தை அவர் உண்டாக்கினார். களிமண்ணை எடுத்து ஒரு பொம்மையாக மாற்றி தன்னுடைய நாசில் இருக்கிற சுவாசத்தை ஊதி பாரா என்கின்ற முறையிலே இல்லாத இடத்திலே ஒரு மனிதனை உண்டாக்கினது யெகோவா ஹோசேனுவாகிய தேவன். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், சரி ஓகே ரைட்டு, ஆதியில் இருக்கிற ஆதாமை தேவன் வந்துட்டு உருவாக்கினார். ஆனால் என்ன தேவன் உருவாக்கலை. ஆமாம் தானே, எங்கள் அப்பா அம்மா தான் என்னை உருவாக்குனாங்க, தேவன் என்னை உருவாக்கலை. ஒரு நல்ல வந்துட்டு வாதத்துக்குரிய ஒரு கூற்று தான் இது. ஆதாமை தேவன் யெகோவா ஹோசேனுவாகிய தேவன் உருவாக்குனார். ரைட்டுங்க, எல்லோரும் கவனிக்கிறீங்களா? யாரும் தூங்கலன்னு நினைக்கிறேன். என்ன யார் உருவாக்குனா? எங்கள் டேடி எங்கள் மம்மி தான் எங்களை உருவாக்குனாங்க. யெகோவா ஹோசேனுவாகிய தேவன் எங்களை உருவாக்கலை அப்படின்னு ஒருவேளை நம்ம நினைக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் உண்டாக்கினது யெகோவா ஹோசேனுவாகிய தேவன். அதை கூட நான் விஞ்ஞான ரீதியில் சொல்லுகிறேன். we are God's unique creation. இதை நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்க. Around 300 million sperm are typically released at the time, but only about 200 sperm will reach the egg. Finally, one sperm will survive to fertilize an egg. தமிழில் வாசிப்போம். ஒரு நேரத்தில் 300 மில்லியன் விந்தணுக்கள் பொதுவாக வெளியிடப்படுகின்றன. ஆனால் சுமார் 200 விந்தணுக்கள் மட்டுமே முட்டையை அடையும். இறுதியாக ஒரு விந்தணு மட்டுமே ஒரு முட்டையை கருவுற செய்கிறது. யோசிச்சு பாருங்க. அப்போ 300 மில்லியன் விந்தணுக்களிலே நீங்க தான் பிறக்கணும் என்று யார் முடிவு செய்தது? யெகோவா ஹோசேனுவாகிய தேவன். நீங்க நினைக்கலாம் தற்செயலாக வந்துட்டு நினைக்கலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு டிஎன்ஏ இருக்கிறது, ஒரு கேரக்டர் இருக்கிறது. உங்கள் தம்பி போல் நீங்கள் இல்லை, உங்கள் அண்ணனை போல் நீங்கள் இல்லை, உங்கள் தங்கச்சி போல் நீங்கள் இல்லை. ஒவ்வொரு யூனிக் நேச்சர் இருக்கிறது. ஆகவே
இந்த விந்து தான் கருவுரை செய்ய வேண்டும், இந்த குழந்தை தான் எனக்கு வேண்டும், இந்த குழந்தை வாழ்க்கையில என் சித்தத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று உங்களை உருவாக்கினது 300 மில்லியன் விந்தணுக்களிலே உங்களை உருவாக்கினது யார் தெரியுமா? தற்செயலாக நடக்கல, யெகோவா ஹோசேனுவாகிய தேவன் தான் நம்மை உண்டாக்கினார். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே இல்லாத இடத்திலே ஒரு காரியத்தை உருவாக்குவது தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். தேவன் உருவாக்குற எந்த ஒரு விஷயத்துல கூட பழுது இருக்காது, குறை இருக்காது, பர்ஃபெக்டாக இருக்கும். பழுதில்லாமல் தேவன் உருவாக்குகிறவராக இருக்கிறார். அவர் யெகோவா ஹோசேனு, அவர் உருவாக்கும் தேவன், ஆனால் பழுதில்லாமல் உருவாக்குகிறார். மனுஷனை கூட தேவன் பழுதில்லாமல் தான் உருவாக்கினார். அவர்கள் பலுகி பெருக வேண்டும், அவர்கள் சுகமாக இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு மரணம் இருக்கக்கூடாது, அவர்கள் சுகித்து வாழ வேண்டும் என்பதற்காக தான் தேவன் உருவாக்கினார். ஆனால் மனிதர்கள் தங்களுடைய கீழ்ப்படியாமையினாலே தங்களுக்கு வியாதிகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், மரணங்கள், தோல்விகளை அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆதி மனிதனாகிய ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே மனுக்குலத்திற்கு மரணமும் வியாதியும் கஷ்டமும் துக்கமும் வந்தது. ஆதாம் மேலே மட்டும் பழிப்படாதீங்க, நாம கீழ்ப்படியாதனால தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களும் நிறைய துன்பங்களும் நஷ்டங்களும் வேதனைகள் காணப்படுகிறது. அதை சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை எல்லாம் உருவாக்கினது யெகோவா ஹோசேனு, ஆனால் நம்மை அவர் பழுதற்றவர்களாக தான் உருவாக்கினார். நாம் ஒரு 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 வாசகத்தை நாம் கேட்டிருப்போம். எல்லா குழந்தையும் பிறக்கும் பொழுது எப்படி இருக்கு? நல்ல குழந்தை தான் பிறக்குது. எதாவது கெட்ட குழந்தை ஏதாவது இருக்கா? இல்லையே. எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான். ஆனால் நாம் தானே ஒவ்வொருத்தர் வித்தியாசமாக இருக்கிறோம். ஒருத்தருக்கு பொசுக்குன்னு கோவம் வருது, ஒருத்தருக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, ஒருத்தர் பொறுப்பில்லாமல் இருக்கிறோம், ஒருத்தர் வஞ்சகமாக இருக்கிறோம், ஒருத்தர் ஏமாற்றுகிறோம், ஒருத்தர் வந்துட்டு பலவிதமான தீங்கு செய்கிறாங்க. எப்படி இப்படி மாறுறாங்க? தேவன் உருவாக்கும் போது ஏதாகலும் குறை இருக்கா? இல்லை. நம்முடைய கீழ்ப்படியாமையினால்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் நாசமாக்கி கொள்கிறோம். சங்கீதக்காரன் அதை சொல்லுகிறார். 95ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போது சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள் என்று சொல்கிறார். எப்பா, உன்னுடைய முப்பிதாக்கள் என் பேச்சு கேட்காம அழிந்து போனாங்க, நீங்களாவது என் பேச்சு கேளுங்க. அவர்கள் அழிந்து போவதற்கான காரணம் என்ன? அவர்கள் என் வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறார். தேவஜனமே, தேவனால் உருவாக்கப்பட்ட நாம் எல்லாருமே கூட பூர்ணர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். உங்கள் வீடுகளிலே கஷ்டங்கள் இருக்கக்கூடாது, உங்களுடைய சரீரங்களிலே வியாதிகள் இருக்கக்கூடாது, கவலை இல்லாமல் சம்பூர்ணமாக வாழ வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டம். உங்களை பூர்ணர்களாக தான் தேவன் உருவாக்கி இருக்கிறார். ஆனால் நம்முடைய கீழ்ப்படியாமையினால் தானே நமக்கு கஷ்டங்கள் வருகிறது. அதை தான் சங்கீதக்காரன் சொல்கிறார். நம்முடைய முப்பிதாக்கள் எல்லாருமே கூட கீழ்ப்படியாமையினால் அழிந்து போனார்கள், நீங்களாகலும் செவி கொடுங்கள் என்று சொல்கிறார். தேவஜனமே, கீழ்ப்படியாமையினால் தான் நமக்கு பாவமே வருகிறது. ரோமர் 3:23 வாசிக்கும் பொழுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக மாறினோம் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாருமே பாவம் பண்ணிட்டோம். இந்த நாளிலே உங்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், நம்முடைய மீறுதல், நாம் அறிந்தும் அறியாமலும் நம் வாழ்க்கையில் செய்த தவறுகள் தான் நம்முடைய இந்த பரிதாப நிலைமைக்கான காரணம். நான் எப்பொழுதும் ஒரு வார்த்தை சொல்வதுண்டு, நீங்கள் எடுத்த தீர்மானத்தின் விளைவுதான் இப்பொழுது நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை. எல்லாரும் புரிந்து கொள்ளணும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தீர்மானம் எடுத்தீங்க தெரியுமா? அந்த தீர்மானத்தின் விளைவு தான் நீங்கள் இப்பொழுது வாழ்கிற வாழ்க்கை. நீங்கள் ஒரு காலத்தில் +2 முடித்த பிறகு எந்த டிகிரி படிக்கணும்னு ஒரு தீர்மானம் எடுத்தீங்களே, அதுதான் இப்பொழுது நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்றதை முடிவு பண்ணுது. ஒரு காலத்தில் இந்த ஆணை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இந்த பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எடுத்தீங்களே தீர்மானம், அதுதான் இப்பொழுது நீங்கள் வாழ்கிற இந்த குடும்பத்தை நிர்ணயம் செய்கிறது. ஆகவே எல்லாமே கூட நாம் எடுத்த தீர்மானத்தின் விளைவு தான் நம்முடைய ஜீவனம், நம்முடைய வாழ்க்கை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. நாம் கீழ்ப்படியாமையினால்தான், பாவம் செய்தபடினால்தான் யெகோவா ஹோசேனுவாகிய தேவன் நம்மை பூரணர்களாக வாழ அவர் நம்மை உருவாக்கி இருந்தும் நாம் பூரணமாக வாழ முடியல, கஷ்டத்தோடு இருக்கிறோம், மிகவும் பரிதாபமான நிலைமையிலே காணப்படுகிறோம். இந்த நாளிலே
உங்களுக்கும் எனக்கும் தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த பூமியிலே வாழும் பொழுதே நாம் சுகித்திருப்பது தேவசித்தமாக இருக்கிறது. நாம் நிம்மதியாக வாழ்வது தேவசித்தமாக இருக்கிறது. நாம் கண்ணியுள்ளவர்களாக வாழ்வது தேவசித்தமாக இருக்கிறது. நம் வாழ்க்கையிலே எந்த விதமான கஷ்டங்கள் இல்லாமல், கஷ்டங்கள் இருந்தாலும் அதற்குள்ளாக நிம்மதியாக வாழ கற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் அநேக கிறிஸ்தவர்களுடைய வீடுகளிலே சண்டைகள் தான் இருக்கிறது. அநேக கிறிஸ்தவர்கள் வீட்டிலே பற்றாக்குறை காணப்படுகிறது. அநேக கிறிஸ்தவர்கள் வீடு இன்னும் வளர்ச்சி இல்லாமல் அது முடங்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட அனுபவத்திலே நீங்கள் வாழ வேண்டும் என்று யெகோவா ஹோசேனுவாகிய தேவன் உங்களை படைக்கவில்லை, உருவாக்கவில்லை. நீங்கள் பூரணர்களாக சுகித்து படர்ந்து அநேகருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் உங்களை படைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. சரி, இதற்கு தீர்வு தான் என்ன? யெகோவா ஹோசேனுவாகிய தேவன் இந்த அழகான பிரபஞ்சத்தை படைத்தார். அதில் எந்த விதமான பழுதில்லை. யெகோவா ஹோசேனுவாகிய தேவன் மனிதர்களாகிய நம்மை படைக்கும் பொழுது கூட சாவு இருக்கக்கூடாது, கஷ்டங்கள் இருக்கக்கூடாது, வியாதி இருக்கக்கூடாது, நிம்மதியாக இருக்கணும், ஞானமாக இருக்கணும் என்பதற்காக தான், கண்ணியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் படைத்தார். ஆனால் நம்முடைய கீழ்ப்படியாமைனாலே, பாவம் செய்தபடினாலே இவைகளெல்லாம் வந்துச்சு. சரி, இப்பொழுது தீர்வுதான் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, நான் முன்பு உங்களுக்கு சொல்லியிருந்தேன், 2 முறையிலே தேவன் இந்த உலகத்தை படைத்தார் என்று. முதலாவது பாரா என்கின்ற முறை, அப்படி என்றால் இல்லாத இடத்திலே ஒரு காரியத்தை உருவாக்குவது. 2ஆம் முறை என்ன தெரியுமா? ஆசா என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் என்ன தெரியுமா? டு ரீக்ரியேட் சம்திங் விச் லாஸ்ட் இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட். சீர்கெட்டு போனதை, சேதமடைந்ததை மறுபடியும் புனரமைப்பது தான் ஆசா என்கின்ற அனுபவமாக இருக்கிறது. தேவன் இந்த உலகத்தை, பிரபஞ்சத்தை உருவாக்கும் பொழுது 2 விதத்திலே உருவாக்கினார். ஒரு விஷயம் இல்லவே இல்லை, அதை பாரா என்கின்ற முறையிலே இல்லாத இடத்துல ஒன்றை உருவாக்கினார். அடுத்தது ஒரு விஷயம் இருக்கு, ஆனால் அது கெட்டு போச்சு, அழிஞ்சு போச்சு, நாசமாக போயிடுச்சு, அதை மறுபடியும் புனரமைத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த முறையை ஆசா என்று சொல்லுகின்றோம். அதற்கு உங்களுக்கு இன்னும் தெளிவாக விளக்க வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு இருக்கா? 2ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் காணப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோமா? அப்போது தேவன் ஒரு காரியத்தை சிருஷ்டிச்சா எப்படி அது ஒழுங்கீனமாக இருக்கும்? என்னங்க யோசிச்சிருக்கிறீங்களா? நான் இப்பொழுது இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? கர்த்தர் ஒரு விஷயத்தை படைக்கும் பொழுது யெகோவா ஹோசேன்னு படைச்சா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் தானே நான் சொன்னேன். அப்போ எப்படிங்க பூமி வெறுமையும் ஒழுங்கினமாக இருக்கு? என்னைக்கா ஒரு நாள் யோசிச்சிருக்கிறீங்களா? நான் நடுவில் ஒரு பேஜ் கேட்கல, ஃபஸ்ட்டு பேஜ், பைபிள் இருக்கிற ஃபஸ்ட்டு பேஜில் 2ஆவது வசனமே, அதை வாசிக்கும் பொழுதே மண்டையில் அப்படி தட்டி இருக்கணும். என்னங்க அது? தேவன் ஒரு விஷயத்தை உருவாக்கணும், எப்படிங்க வெறுமையும் ஒழுங்கினமாக இருக்கும்? காரணம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, சரித்திரம் சொல்லுகிறது, பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்திற்கும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கும் இடையே கோடிக்கணக்கான ஆண்டுகள் இடைவெளி காணப்படுகிறது. இம்மீடியட்டாக நடக்கிற காரியம் இல்லை. ஆதியிலே தேவன் வானத்தின் பூமியும் சிருஷ்டித்தாரே, அதை சிருஷ்டிக்கும் பொழுது எதற்காக சிருஷ்டித்தார் தெரியுமா? மனிதர்களுக்காக அல்ல. மனிதர்கள் உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தேவனுடைய சிந்தையிலே கூட கிடையாது. பூமி எதற்காக படைக்கப்பட்டது தெரியுமா? தேவதூதர்கள் இலை பாருகிற இடமாக தான் பூமி இருந்துச்சு. அதுதான் யோபு பக்தன் சொல்லுகிறான், பூமியை தேவன் அஸ்திபாரப்படுத்தும் பொழுது தேவபுத்திரர்கள் களி கூர்ந்தார்கள். தேவதூதர்கள் எல்லாரும் எப்படி தெரியுமா? தேவன் சொல்றார், எப்பா தூதர்களே, உங்களுக்கு ஒரு ரெசார்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரிட்ரீட் சென்டர், அதுதான் இந்த பூமி அப்படின்னு சொல்லி தேவன் உருவாக்கும் பொழுது தேவதூதர்கள் எல்லாரும் களி கூர்ந்தாங்கள் என்று பார்க்கணும். அப்போது பூமி எதற்காக உருவாக்கப்பட்டது தெரியுமா? தேவதூதர்களுக்காக தான் உருவாக்கப்பட்டது. ஆதியிலே தேவன் வானத்தின் பூமியும் சிருஷ்டிக்கும் பொழுது எல்லா விதமான மிருகங்களை, பறவைகளை, ஜீவ ஜந்துக்களை எல்லாம் சிருஷ்டித்தார். ஆனால் மனிதன் உருவாக்கப்படலை. எப்பொழுது லூசிஃபர் அவன் சபிக்கப்பட்டு தள்ளப்பட்டானோ அவன் பூமியில் விழுந்தான். அவனோடு சேர்ந்து இந்த பூமியும் அழிந்தது. அப்பொழுதுதான் ஆதியாகமம் 1:2ஆம் வசனம் நடைபெறுகிறது. பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையுமாக மாறினது. இப்போ புரியுதுங்களா? அவன் பிசாசு பூமியில தள்ளப்படும் பொழுது அவனோடு சேர்ந்து கோடிக்கணக்கான தூதர்கள் தள்ளப்பட்டார்கள். பூமி அழிந்து போனது. பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையுமானது. அதற்கு பிற்பாடு கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிற்பாடு தான் தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா?
நான் இந்த பூமியை மறுபடியும் புனரமைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசா என்கின்ற முறையிலே அழிந்து போன மரங்களை, செடிகளை எல்லாவற்றையும் கூட மறுபடியும் புனரமைத்தார். ஆனால் மனிதன் இல்லாதபடினாலே மனிதனை மாத்திரம் பாரா என்கின்ற முறையிலே அவர் உருவாக்கினார். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் நீங்கள் அந்த சிருஷ்டிப்பை பார்க்கும் பொழுது தேவன் வந்துட்டு செடியை உருவாக்கினார் அப்படின்னு இல்லை. ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது செடியெல்லாம் வந்துச்சு, பறவைகள் எல்லாம் வந்துச்சு. ஏன்னா அது ஆல்ரெடி இருந்துச்சு. எப்போ? பழைய காலத்தில், தேவதூதர்கள் இருந்த காலத்தில் இருந்துச்சு. ஆனால் மனுஷன் இல்லை. ஆகவே இருந்த ஒன்று கெட்டுப்போனதை அதை புனரமைக்கும் பொழுது ஆசா என்கிற முறையிலே பயன்படுத்தினார். மனிதனை மாத்திரம் அவர் படைத்தார். நீங்கள் விஞ்ஞானிகளை பார்க்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க டைனோசரெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. கோடிக்கணக்கான ஆண்டுகள் முன்பதாக டைனோசர் இருந்துச்சு, மிருகங்கள் எல்லாம் இருந்துச்சு, அதனுடைய படிவத்தை நாங்கள் கண்டோம் என்று சொல்லுவாங்க. ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே மனிதன் உருவாகி 6000 ஆண்டுகள் தான் ஆகிறது. ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 4000 ஆண்டுகள், இயேசு கிறிஸ்துவிலிருந்து நம்ம வரைக்கும் 2000 ஆண்டுகள், 6000 ஆண்டுகள் தான். விஞ்ஞானத்துக்கு முரணாக பைபிள் இல்லை. இப்போ கூட நான் சொல்லுகிறேன், மனிதர்கள் உருவாகி 6000 ஆண்டுகள் தான். ஆனால் மிருக ஜீவன்கள் உருவாகி கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆகிடுது. நீங்கள் ஒரு படிவத்தை, டைனோசருடைய படிவத்தை பார்க்குறீங்கன்னா அது ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா அவைகள் மனிதனோடு உருவாக்கப்பட்டவைகள் அல்ல. அவைகள் முன்பொரு காலத்திலே தேவதூதர்கள் பூமியிலே சஞ்சரித்து கொண்டு இருக்கும் பொழுது உருவாக்கப்பட்டவைகள். அவைகள் அழிந்து போனது. விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது? ஒரு பெரிய விண்கல் விழுந்து பூமியே முக்கால் வாசி பூமியை வந்துட்டு அழிந்து போயிடுச்சு. அப்போ டைனோசர்லாம் செத்து போச்சுன்னுவாங்க. அவங்களுடைய புரிதலில் ஒரு விண்கல் விழுந்ததாக நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, விடிவெளியின் மகன் என்று சொல்லப்படுகிற லூசிஃபர் தான் கீழே விழுந்தான். ஆகவே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரணம் என்ன தெரியுமா? ஒரு விஷயம் இல்லைன்னா அதை பாரா என்கின்ற முறையிலே தேவன் உருவாக்குகிறார். அதே நேரத்திலே அவர் உருவாக்கின விஷயம் கெட்டு போச்சுன்னா, சீரழிந்து போச்சுன்னா, ஆசா என்கின்ற முறையிலே தேவன் அதை புனரமைக்கிற யெகோவா ஹோசேனுவாக இருக்கிறார். இந்த நாளிலே அவர் பாரா என்கின்ற முறையிலே 300 மில்லியன் விந்துகள் மத்தியிலே கர்த்தர் உங்களை அவர் யெகோவா ஹோசேனுவாகி தேவன் இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். ஆனால் நம்முடைய கீழ்ப்படியாமையினாலே, நாம் பாவம் செய்தபடியினாலே, நாம் ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை வாழாமல் சீர்கெட்டு போனோம் என்றால், இயேசு இந்த நாளிலே ஆசா என்கின்ற முறையிலே உங்கள் வாழ்க்கையை புனரமைக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. ஆசா என்றால் டு ரீக்ரியேட் சம்திங் விச் லாஸ்ட் இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த நாளிலே மறுபடியும் தேவனிடத்தில் வந்து தாவீது சொல்லுகிறார், நம்மை உண்டாக்கின யெகோவா ஹோசேனிடத்தில் வாருங்கள், பணிந்து குனிந்து முழங்காரப்படியிட கடங்க. அவர் தான் நம்மை உண்டாக்கினார், அவரிடத்துல வாங்க. ஒருவேளை உங்கள் வாழ்க்கை சீர்கெட்டு போச்சா, அவர்கிட்ட வாங்க. ஆசா என்கின்ற முறையிலே அவர் உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் புனரமைப்பார் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா, கஷ்டங்கள் இருக்கிறதா, பாடுகள் இருக்கிறதா, பிரச்சனைகள் இருக்கிறதா, வளர்ச்சி இல்லையா, தேவனிடத்துக்கு வாருங்க. நம் தேவன் அவர் உருவாக்குகின்ற யெகோவா ஹோசேனுவாக இருக்கிறார். அவர் கெட்டு போனதை புனரமைக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வேதாகமத்திலே மகதலேனா மரியாள் இருந்தாங்க. பாவம் பண்ணி வாழ்க்கையே பரிதாபமாக மரணத்தின் விளிம்பிலே காணப்பட்டாங்க. இனிமே வாழ்வதற்கான ஒரு சாத்தியக்கூறே கிடையாது. அவர்களுக்கு மோசேவினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி மரணம்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில வினாடிகளிலே எல்லாரும் அவளை கல்லெறிந்து கொல்லப் போகிறார்கள். அவள் செய்த பாவத்து நிமித்தமாக வாழ்க்கை முடிந்துவிட்டது. ஆனால் இயேசுவினிடத்தில் வரும் பொழுது ஆசா என்கின்ற முறையிலே அவளுக்கு புனர்வாழ்வு கொடுத்தார். இயேசுனுடைய கடைசி நாள் வரைக்கும் அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து ஒரு நல்ல சாட்சியோடு ஜீவனம் பண்ணி மரிக்க தேவன் கிருபை கொடுத்தார். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. அவளுடைய வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்தார்கள். இயேசுனிடத்தில் வந்தால் நம் தேவன் இயேசு யெகோவா ஹோசேனு பாவத்தினால் வாழ்க்கை அழிந்து போனாலும் அதை ஆசா என்கின்ற முறையிலே புனரமைத்து நல்ல வாழ்வு திரும்ப கொடுக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கதிரேனை பட்டணத்திலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு பிசாசு பிடிச்சிச்சு. பிசாசு பிடிச்சு ஆயிரக்கணக்கான பிசாசு அவனுக்குள்ளாக இருந்துச்சு. வஸ்திரம் தரிக்காதவனாக நிர்வாணியாக கல் கிடைச்சா அதை எடுத்து கீறிக்கிட்டு அவன் கல்லறையிலே கத்திக்கொண்டே இருப்பானா.
காலையில் மாலையில் என்று சொல்லி கத்திக்கொண்டே இருப்பான். பிசாசின் பிடியிலே அவன் அகப்பட்டு அவன் குடும்பத்துக்கு தூரமாக நிம்மதி இல்லாமல் இரவெல்லாம் அலறிக்கொண்டு அவன் கற்களினாலே தன் சரீரத்தை கீறிக்கொண்டிருந்தான். எப்பொழுது இயேசுவினிடத்தில் வந்தானோ ஆசா என்கின்ற முறையிலே இயேசு அவனுடைய வாழ்க்கையை புனரமைத்து அவனை ஒரு தெளிந்த புத்தியுள்ள மனிதனாக மாற்றினார். வேதம் சொல்கிறது, அவன் புத்தி தெளிந்தவனாக இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருக்கிறதை அந்த ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அவங்களுடைய பார்வையில் அந்த பக்கம் போகாதீங்கப்பா, அங்கே ஒரு பைத்தியக்காரர் இருக்கிறான், அவன் கிட்ட போனால் அவன் நம்மளை கொன்னுடுவான், அவன் முடிஞ்சிச்சு அவன் வாழ்க்கை நினச்சாங்க. பிசாசு அவன் வாழ்க்கையை முடிச்சுட்டான்னு நினச்சாங்க. எப்பொழுது யெகோவா ஹோசேனுவாகிய இயேசு அவனை சந்தித்தாரோ ஆசா என்கின்ற வாழ்க்கையிலே கெட்டுப்போனவனுடைய வாழ்க்கையை புனரமைத்து மறுஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அவனமாகவே நீங்கள் பேதுருவை பார்க்கும் பொழுது சுய தீர்மானங்களினாலே, சுயமாக தீர்மானம் எடுத்து, ஓன் டெசிஷன், கடவுளை சார்ந்திராம சுயமாக தீர்மானம் எடுத்து எல்லாத்துலேயும் தோல்வி மேலே தோல்வி, முழுவதுமாக போராடி ஒரு விஷயத்தில் கூட வளர்ச்சி இல்லாமல் நஷ்டமடைந்து பரிதாபமாக இருக்கும் பொழுது, இனிமேல் எனக்கு மீனே அகப்படாது என்கின்ற சூழ்நிலைக்குள்ளாக பேதுரு வரும் பொழுது இயேசு ஆசா என்கின்ற முறையிலே தோல்விகளை மாற்றி வலை கிழியக்கூடிய வகையிலே மீன்களை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து புனரமைத்தார். அது முன்பதாக அவனுடைய சுய தீர்மானத்தினாலே வாழ்க்கை நஷ்டமாக பரிதாபமாக இருந்துச்சு. ஆனால் எப்பொழுது இயேசு வந்தாரோ ஆசா என்கின்ற முறையிலே நஷ்டமான பரிதாபமாக இருக்கிற வளர்ச்சி இல்லாத அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக, படகு முழுவதுமாக மீன்கள், வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்களினாலே அவனை ஆசீர்வதித்து நஷ்டமான வாழ்க்கையை, தரித்திரமான வாழ்க்கையை, ஏளனமான வாழ்க்கையை தேவன் ஐஸ்வர்யமுள்ள வாழ்க்கையாக அவர் மாற்றினார். எல்லாம் சொல்லுங்க, அல்லேலூயா. அவனமாகவே சரீரத்தில் வியாதியோடு, தீராத வியாதியோடு, வாலிப வயதிலே சரீரமெல்லாம் கூட அழுகி போய் செத்து போனான் லாசரு. இனிமேல் எல்லாம் முடிந்தது என்று நினைத்தார்கள். வியாதி அதிகம். 3 நாட்கள் அவன் போராடுகிறான். யாராலும் என்னை காப்பாற்றுவாங்களான், யாருமே இல்லை. மருந்துகள் பயன்படுத்தினான், மருத்துவர்கள் வந்தார்கள், வைத்தியம் செய்யப்பட்டது. ஆனால் அந்த வியாதி அவனை விட்டு நீங்கவில்லை. வியாதினுடைய வீரியம் அதிகமானது மாறினதுனால அவன் செத்து போனான். செத்து போன பிற்பாடு இயேசுவானவர் வந்து ஆசா என்கின்ற முறையிலே செத்துப்போன அவனை உயிரோடு எழுப்பி வியாதி இல்லாமல் பூரண ஆயுஷோடு வாழ தேவன் கிருபை கொடுத்தார். முடிஞ்சு போயிடுச்சு. வியாதி என்னை எல்லாம் மாற்றி விட்டது, என் அழகை மாற்றிடுச்சு, என்னுடைய வாழ்க்கை முறையை இந்த வியாதி மாற்றிருந்ததுன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஒரு வியாதி வந்தால் உங்களுக்கு ஒருவேளை கர்த்தர் அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். சில வியாதிகளெல்லாம் வரும் பொழுது வாழ்க்கையே வேறு மாதிரி போயிடும். உலகத்தில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதில் என்ன தெரியுமா? மருந்து, ட்ரீட்மெண்ட்டு, ஹாஸ்பிட்டல், மருந்து, ட்ரீட்மெண்ட், ஹாஸ்பிட்டல், வேறு எதுவுமே தெரியாது. அரசியல் எதை மாற்றம் நடக்க தெரியாது, கிரிக்கெட் தெரியாது, சினிமா ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல் வாசனை, பெட்டு, மருந்துகள், ஊசி, ட்ரீட்மெண்ட், ஆப்ரேஷன். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் லாசரு இருந்தான். வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினச்சான். கெட்டுப்போச்சு வாழ்க்கை வியாதினால. ஆனால் யெகோவா ஹோசேனுவாகிய தேவன் ஆசா என்கின்ற முறையிலே அவனுடைய வாழ்க்கையை புனரமைத்தார். எல்லாம் சொல்லுங்க, அல்லேலூயா. அவனமாகவே கொல்கோதா மேட்டிலே சிலுவையிலே கல்லன், இனிமே முடிஞ்சிச்சு, இனிமே என்னை காப்பாற்ற யாருமே கிடையாது, எல்லாம் முடிஞ்சிச்சு, மரணம்தான் எனக்கு என்று அவன் நினைக்கும் பொழுது இயேசுவானவர் ஆசா என்கின்ற முறையிலே அவனுக்கு புனர்வாழ்வு மாத்திரமல்ல நித்திய வாழ்வே கொடுத்தார். அல்லேலூயா. இதுதான் இயேசுவானவர் செய்கின்ற அனுபவமாக இருக்கிறது. நான் முன்பு சொல்லியிருக்கிறேன், இயேசுவானவர் யெகோவா ஹோசேனு, அவர் உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். இல்லாத இடத்திலே ஒரு காரியத்தை பாரா என்கின்ற முறையிலே உருவாக்குகிறவர் மாத்திரமல்ல, கெட்டுப்போன ஒன்றை, சேதமடைந்த ஒன்றை மறுபடியும் புனரமைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளிலே பாவத்தினாலே மகதலேனா மரியாளை போல நம்முடைய வாழ்க்கை தொலைந்து போய் காணப்படுகிறதா? ரகசிய பாவங்களினால் உங்கள் வாழ்க்கை நீங்கள் தொலைந்து விட்டீர்களா?
இயேசு இடத்துல வாங்க. யெகோவா ஹோசேனுவாகிய நம் இயேசு உங்களை புனரமைப்பாராக. இல்லை என்றால் பேதுருவை போல பலவிதமான முயற்சிகள் செய்து சுயபலத்தை நாடி நீங்கள் தோல்வி மேல் தோல்வி சந்தித்து, நீங்கள் கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்திருந்தும் நீங்கள் கர்த்தரை சாராமல் ஜபிக்காமல் உணர்ச்சி ரீதியிலே தீர்மானங்கள் எடுத்து திரைப்படங்களை பார்த்து நண்பர்களுடைய ஆளுமையினாலே அவர்களுடைய நட்பு வட்டாரத்தினாலே சூழப்பட்டு நீங்கள் தவறான தீர்மானங்கள் எடுத்து வாழ்க்கை நஷ்டம் நஷ்டம் அழுகை பரிதாபமாக காணப்படுகிறதா? அந்த நாட்களில் பேதுரு அப்படித்தான் இருந்தான். ஆனால் எப்பொழுது இயேசு பேதுருவை சந்தித்தாரோ அவனுடைய வாழ்க்கை மாறினது. இந்த நாளில் உங்கள் வாழ்க்கை எதை தொட்டாலும் நஷ்டம் ஏற்படுகிறதா? வளர்ச்சி இல்லாமல் காணப்படுகிறீர்களா? யெகோவா ஹோசேனுக்கிட்ட வாங்க. ஆசா முறையிலே உங்கள் வாழ்க்கை அவர் புனரமைப்பாராக. ஒருவேளை பிசாசின் பிடியிலே ஏதோ ஒரு செய்வினை பிடியிலே நீங்கள் கட்டப்பட்டு இருக்கிறீர்களா? பிசாசு உங்களை வாட்டுகிறானா? நிம்மதி இல்லாமல் காணப்படுகிறீர்களா? வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பலவீனம், நஷ்டங்கள் காணப்படுகிறது, வளர்ச்சி இல்லை, ஏதோ ஒரு கட்டு காணப்படுகிறது, அது என்னன்னு தெரியல. ஆனால் சுற்றிலும் ஏதோ ஒன்று இருப்பது போல் காணப்படுகிறது. அழுகிற அனுபவம் உங்கள் வீட்டில் காணப்படுகிறதா? யெகோவா ஹோசேனு இடத்துல வாங்க. ஆசா என்கின்ற முறையிலே அவர் உங்களை மாற்றுவார். நீங்கள் நிம்மதியாக வாழ்வதை ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்படுவார்களாக. தேவன் அதை மாற்றுவாராக. ஒருவேளை நீங்கள் அந்த லாசரை போல் சரீரத்தில் வியாதி இருக்கிறதா? பலவிதமான வியாதியோடு நீங்கள் இருக்கிறீர்களா? அது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், இரத்த கொதிப்பாக இருக்கலாம், நீரிழிவு நோயாக இருக்கலாம், நரம்பு சம்பந்தப்பட்ட எலும்பு சம்பந்தப்பட்ட உறுப்புகளிலே குறைபாடு காணப்படலாம். மருத்துவர்களால் கூடாததை யெகோவா ஹோசேனு புனரமைக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் போதுமானவராக இருக்கிறார். இது எப்படி சாத்தியம் என்று மரியாள் கேட்கும் பொழுது தேவதூதன் சொல்கிறார், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று இருக்கிறதா? இல்லை. அவர் சகலத்தையும் செய்கிறவராக இருக்கிறார். வியாதியிலே காணப்படுகிறீர்களா? யெகோவா ஹோசேனு இடத்துல வாங்க. அந்த வியாதிகளை மாற்றுவாரா? இல்லை என்றால் ஒரு பெரிய தவறு பண்ணி வாழ்க்கை முடிந்தது, இனிமேல் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று நீங்கள் காணப்படுகிறீர்களா? அந்த கல்லன் இயேசு இடத்துல வந்தது போல் வாங்க. உங்களுடைய எண்டை கர்த்தர் கமாவாக மாற்றி மறுபடியும் புது திருப்புமுனை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு விஷயம் எல்லாருமாக ஏக சத்தத்தோடு சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, நாம் என்னங்க செய்யணும்? யெகோவா ஹோசேனுவாகிய தேவன் கெட்டுப்போன நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் புனரமைக்க வேண்டும் என்றால், சீரமைக்க வேண்டும் என்றால், மகதலேனா மரியாளுக்கு நடந்தது போல, அந்த கதரேனே பட்டணத்தில் இருக்கிற அந்த பிசாசு பிடித்தவனுக்கு நடந்தது போல, பேதுருவுக்கு நடந்தது போல, லாசருவுக்கு நடந்தது போல, அந்த சிலுவையிலே தொங்கின அந்த கல்லனுக்கு நடந்தது போல, இந்த நாளில் யெகோவா ஹோசேனுவாகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை, ஒரு மாற்றத்தை, புனர்வாழ்வை கொடுக்க வேண்டும் என்றால், ஆசா முறையில் ஒரு புனர்வாழ்வு கொடுக்கணும்னா என்ன செய்யணும்னா, வேதம் தெளிவாக சொல்கிறது, முதலாவதாக தேவனிடத்திற்கு நாம் திரும்பி வர வேண்டும். இதை உங்களால் பண்ண முடியுமா? தேவனிடத்தில் திரும்பி வாங்க. ஆண்டவரே, நான் இருக்கிற இடத்துலையே இருப்பேன், ஆனால் நீங்கள் என்ன ஆசீர்வதிங்கன்னா அதை விட ஒரு பெரிய சுயநலம் வேற ஒன்றுமே இருக்காது. நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா, அதை திருத்திக்கொள்ள நினைக்கிறோன்னா, முதல்ல போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறோம். சில பேருக்கு வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன்ற உணர்வே இருக்காது. சில பேருக்கு உணர்வு வரும், ஆனால் மன்னிப்பு கேட்குறதுக்கு என்னது, அவங்க வந்துட்டு ஐயோ நான்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது, நான் போய் எல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது. அவங்கள எங்கேயாவது பார்த்தா பேசுகிறேன், இல்லைன்னா அவங்களே என்கிட்ட பேசினா நான் பேசுகிறேன், ஆனால் நான் போய் நான் நினைப்பேன், ஏங்க நீங்கள் என்ன டாடா பிர்லா குடும்பமா, நீங்கள் என்ன அம்பானி குடும்பமா, இல்லைன்னா கவரிமான் பரம்பரையா? ஏன் தப்பு பண்ணால் போய் மன்னிப்பு? அது நான் உண்மையாக சொல்கிறேன், நம்மளுடைய சமுதாயம் நமக்கு கற்றுக் கொடுப்பது, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அப்படி கற்றுக் கொடுக்காதீங்க. அப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்காதீங்க. ஒரு தவறு செய்தால் மன்னிப்பு கேட்பது எவ்வளவு அவசியம் என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க. நீங்கள் தப்பு பண்ணால் மன்னிப்பு கேட்க பழகணும். அது ஒன்றும் பெரிய தெய்வ குற்றம்னு கிடையாது. நமக்கு இன்னமும் தெரியல, நம்மளுடைய அந்த நான் வெளிநாட்டிலலாம் இப்படி பார்க்கலங்க. வெளிநாட்டில் வந்துட்டு தப்பு பண்ணிட்டாங்கன்னா சாரி கேட்குறதுல ரொம்ப பிடிவாதமாக இருக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் தான் இது வந்துட்டு அது ஆம்பளைங்க மன்னிப்பு கேட்குறதா சான்ஸே கிடையாது. கீழே விழுந்தாலும் மீசத்தில் மண் விட்டக்கூடாது.
அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா? யார் தவறு செய்தாலும் மன்னிப்பு கேட்க பழக வேண்டும். உங்களை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், கெட்டுப்போன சீரழிந்து போன உங்களுடைய வாழ்க்கை பாவத்தினாலே, பிசாசின் பிடியினாலே, சுய தீர்மானங்களினாலே, வியாதியினாலே உங்களுடைய வாழ்க்கை அழிந்து போய் நஷ்டத்திலே காணப்படுகிறதா? அந்த வாழ்க்கையை யெகோவா ஹோசேனுவாகிய தேவன் புனரமைக்க வேண்டுமா? நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? அவரிடத்துல திரும்பி வாங்க. அவர்கிட்ட திரும்பி வாங்க. ஆண்டவரே, நான் தூரம் போயிட்டேன், நான் திரும்பி வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த கெட்ட குமாரன் எப்போ அவனுடைய வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்பட்டது? அவன் திரும்பி வரும் பொழுது தான். திரும்பி வரலன்னா சாகர வரைக்கும் பன்னிக்குட்டி கூட தான் இருந்திருக்கணும். அவன் அந்த தவிட்டு தான் தின்னு இருக்கணும். அவங்க அப்பா வெயிட் பண்ணுறாரு, காத்திருக்கிறாரு. திரும்பி போனால் அவனுடைய நாற்றம் மாறும், அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படும், அவனுக்காக ஒரு கன்று அடிக்கப்படும் என்று அவனுக்கு எப்போ தெரிஞ்சு தெரியுமா? திரும்பி வரும் பொழுது தான். இன்னைக்கு நீங்கள் தேவனிடத்தில் திரும்பி வந்து, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லுகிற வரைக்கும் கர்த்தர் யெகோவா ஹோசேனுவாக உங்கள் வாழ்க்கை அவர் புனரமைக்க மாட்டார். புலம்பல் 5:21 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம், பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகள் ஆக்கும் என்று சொல்லுகிறார். அப்பெல்லாம் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா? அப்படி எங்கள் நாட்களை புதியவைகளாக மாற்றும் ஆண்டவரே, நாங்கள் திரும்பி வருகிறோம் ஆண்டவரேன்னு சொல்ல. உங்களை உருவாக்கும் பொழுது தேவன் எப்படி இருக்க வேண்டும் என்று உருவாக்கினாரோ, ஒரு காலத்திலே பாவம் செய்வதற்கு முன்பதாக உங்கள் வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருந்ததோ, அந்த அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் திரும்பி வர வேண்டும் என்றால் நீங்கள் தேவனிடத்தில் திரும்பி போக வேண்டும். அந்த ஓசியா பகுதி வாசிக்கும் பொழுது, ஓசியா 6:1 வாசிக்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அல்லேலூயா. அவர் அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு தூரம் போவாதீங்க, திரும்பி வாங்க, அவரே உங்கள் காயங்களை கட்டுவார். அடிப்பவர் அவரே, அணைப்பவரும் அவரே. அவரிடத்துல திரும்பி வாங்க. முதலாவதாக இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் எல்லாம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் நம் தேவனை யெகோவா ஹோசேனுவாக நாம் அவரை ருசி பார்க்க வேண்டும். பாரா என்கின்ற முறையில் அவர் நம்மை உருவாக்கி விட்டார். ஆனால் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கீழ்ப்படியாமையினாலே, பாவத்தினாலே கெட்டுப்போச்சு. இப்போ புனரமைக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆசா என்கின்ற முறையில் அவர் புனரமைக்க ஆயத்தமாக இருக்கிறார். எப்படி அழிந்து போன மரங்களை, மிருக ஜீவன்களை, பறவைகளை ஆசா என்கின்ற முறையிலே அவர் மறுபடியும் புனரமைத்தாரோ, அவனமாகவே கெட்டுப்போன நம்முடைய வாழ்க்கை அவர் புனரமைக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரிடத்தில் திரும்பி வர வேண்டும். அவரிடத்தில் திரும்பி வரணும். ஆண்டவரே, நான் வந்திருக்கிறேன் ஆண்டவர், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவர், இனிமேல் நான் அல்ல நீங்கள் தான் ஆண்டவரே என்கின்ற அனுபவத்திற்குள்ளாக வர வேண்டும். ரெண்டாவதாக நாம் செய்ய வேண்டியது, திரும்பி வந்து நாம் தேவனிடத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். திரும்பி வந்துட்டீங்க, திரும்பி வந்து கூட மறுபடியும் பழைய கிறுக்குத்தனமாக செய்யக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். கெட்ட குமாரன் திரும்பி வந்துட்டு, அப்பா நான் அப்போல்லாம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட குடிச்சிட்டு இருந்தேன், இப்போ கூட நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கே குடிக்கட்டுமான்னு கேட்டால் என்ன பண்ணுவார்? எப்போ நீ வராமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. திரும்பி வந்துட்ட, திரும்பி வந்து மறுபடியும் பழைய வாழ்க்கை வாழலாமா? வாழ முடியாதே. திரும்பி வந்த நாம் தேவனுக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இனிமேல் நான் அல்ல, உம் சித்தம் என் வாழ்க்கையில் நடப்பதாக. நான் என் சுயமாக நடந்து கெட்டு போயிட்டேன், நாசமாக போயிட்டேன். இப்போ நான் திரும்பி வந்துட்டேன். திரும்பி வந்தேன்னா உம் வார்த்தையை கேட்குறேன், உம் விருப்பம் போல் என்னை நடத்தும் ஆண்டவர். அதே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 95ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார்படியிட கடவோம், வாருங்கள். உங்கள் வாழ்க்கை புனரமைக்கப்பட வேண்டும் என்றால் திரும்பி வந்து அவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு அழுது ஜெபித்து உங்கள் வாழ்க்கை நீங்கள் அவருக்கு ஒப்பு கொடுங்க. அப்பொழுது உங்கள் வாழ்க்கை அவர் புனரமைப்பார். மூன்றாவதாக நாம் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். அவர் என்ன சொல்றாரோ அதை நீங்கள் செய்யணும். அவர் உங்களுக்கு ஏதாகலும் ஒரு கட்டளை கொடுப்பாருன்னு அதை நீங்கள் செய்யுங்க. சங்கீதம் 95:8 வாசிக்கும் பொழுது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில்
வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போது சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதேயுங்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை கீழ்ப்படிய சொன்னாரான்னா கீழ்ப்படிங்க. கர்த்தர் யாராக மன்னிக்க சொன்னாரான்னா மன்னிங்க. கர்த்தர் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னாருன்னா செய்யாதீங்க. இதனால என்ன ஆக போகுதுன்னு நினைக்காதீங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நீங்க ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க. அந்த ஆஃபீஸில் வந்துட்டு அக்கௌண்ட்ஸை அப்படி மாற்றி எழுதுனா உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் அப்படி பாக்கெட்டில் நிற்கும். ஆனால் அதனால் ஆஃபீஸ்க்கு நஷ்டமே இல்லை வைத்துக்கொள்ளுங்க. அதனால் யாருமே உங்களை கண்டுபிடிக்க போகிறதும் இல்லை வைத்துக்கொள்ளுங்க. ஆனால் தேவன் சொல்லுகிறார் செய்யாத அப்படின்றார். இப்போ நீங்கள் தான் பண்ணணும். 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா என் பிள்ளைகளுக்கெல்லாம் எதாவது வாங்கி கொடுப்பேன், என் மனைவிக்கு எதாவது வாங்கி கொடுப்பேன், நான் எதாவது வாங்கி கொடுப்பேன். ஆண்டவரே எல்லாரும் செய்கிறாங்க ஆண்டவரே, நான் செஞ்ச என்ன தப்பு? அது ஒன்றும் யாருடைய காசு கிடையாது ஆண்டவரே, யாருடைய காசு இல்லை. நான் இல்லைன்னா இன்னொருத்தர் எடுக்க போகிறான். இப்படி தான் நம்ம நியாயப்படுத்துவோம். நான் இல்லைன்னா இன்னொருத்தர் எடுத்து அதுக்கு நானே எடுத்துக்கிறேன். உன் பிள்ளை ஆண்டவரே, ஐ எம் யுவர் சன், நான் உன் பிள்ளை. எவனை தின்றதை நான் தின்றேனே, எனக்கு கொடுங்க ஆண்டவரே, நான் அதில் காணிக்க கூட கொடுப்பேன். பார்க்குறீங்களா? இப்போ கடவுள் என்ன சொல்கிறாருன்னா ஏன் சத்தத்துக்கு செவி கொடு, செய்யாதன்றார். இப்போது நீங்கள் நினைப்பீங்க அந்த 10,000 ரூபாய் எடுக்கிறதுல என்ன நஷ்டமாக இருக்க போகுதுன்னு. நீங்கள் அதை மட்டும் பார்க்குறீங்க. ஆனால் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்கிற தேவனை நீங்கள் தூரம் போகிறீங்க, அவரை விட்டு தூரம் போகிறீங்க. அந்த 10,000தோடு உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே நின்று போயிடும். அதுக்கு மேலே ஒரு ஆசீர்வாதம் கூட வராது. இப்போது யோசிச்சு பாருங்கள், பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் உங்களை ஆதரித்து வந்தாரா இல்லையா? எத்தனை 10,000ங்களை தேவன் கொடுத்திருப்பார், எவ்வளவு அதிசயமாய் தேவன் நடத்தியிருப்பார். ஆகவே இத்தனை காலம் நடத்தின தேவனை இந்த 10,000 ரூபாய் பிச்சை காசுக்காக நீங்கள் அடமானம் வைக்கிறீங்க. முடிஞ்சு போயிடுச்சு எல்லாமே. அதுக்கு அடுத்தது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. நம் வாழ்க்கையில் இங்கே தாங்க பிரச்சனை. நமக்கு சபைக்கு போக தெரியும், ஜெபம் பண்ண தெரியும், பாட்டு பாட தெரியும், அழ தெரியும், உபவாசிக்க தெரியும், ஆனால் செவி கொடுக்க தான் தெரியாது. இதெல்லாம் சூப்பராக பண்ணுவோம். யாருக்கோ உடம்பு சரியில்லையா அழுது அழுது முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆனால் கடவுள் ஒன்று செய்ய சொன்னால் அதை மட்டும் செய்ய மாட்டோம். அதுக்கு மட்டும் என்னவோ வலிக்குது ஏன்னு தெரியல. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் செய்ய வேண்டிய பேசிக்கான காரியங்களை சரியாக செஞ்சால் உங்கள் ஆசீர்வாதத்தை யாருமே திருட முடியாது. அந்த அடிப்படை காரியங்கள் இருக்குது தெரியுமா? கீழ்ப்படிதல், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது, வேதத்துக்கு அடிப்படையில் நம் வாழ்க்கை வாழ்வது, இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் கரெக்டாக செஞ்சாவே போதும். உங்கள் ஆசீர்வாதங்களை யாரும் தடை செய்ய முடியாது. ஆகவே இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் 3. 1, தேவனிடத்தில் திரும்புவோம். 2வதாக நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். 3வதாக தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். இந்த 3 காரியங்கள் செய்யும் பொழுது ஒரு ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், இந்த வாரத்தில் என் இருதயத்தில் தேவன் வைத்த காரியம் இது. இந்த 3 காரியங்கள் செய்யும் பொழுது கெட்டுப்போன, நஷ்டத்திலே, சீரழிந்த, வளர்ச்சி இல்லாமல் வேதனையோடு காணப்படுகிற உங்கள் குடும்பத்தாருடைய வாழ்க்கையை யெகோவா ஹோசேனுவாகிய தேவன் ஆசா என்கின்ற முறையிலே புனரமைக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். மரியாளின் வாழ்க்கையை புனரமைத்தவர், கதரேனை பட்டணத்து அந்த பிசாசு பிடித்திருக்கிறவனை புனரமைத்தவர், லாசருவை புனரமைத்தவர், பேதுருவை புனரமைத்தவர், கல்லனை புனரமைத்தவர், உங்களையும் என்னையும் இந்த நாளிலே புனரமைப்பாராக. வாருங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புவோம். அவரே நம்மை அடித்தார், அவரே நம் காயங்களை கட்டுவார். நாம் எழுந்து நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாருமாக இந்த நேரத்தில் கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து கூட கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அவர் யெகோவா ஹோசேனு, உருவாக்கும் தேவன். ஒரு விஷயம் இல்லையா? பயப்படாதீங்க. இல்லாத இடத்துல இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர் தேவன் அவர். ஒரு விஷயம் இல்லையா? கர்த்தர் அதை அழைக்கும் பொழுது அந்த விஷயம் உருவாகும். இந்த நேரத்திலே ஒருவேளை உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இல்லவே இல்லை, இதுவரைக்கும் இல்லவே இல்லை, கர்த்தர் அது உங்களுக்கு தர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் விசுவாசிங்க. ஆண்டவரே, நீர் யெகோவா ஹோசேனுவாக இருக்கிறீர். உம்மை நான் யெகோவா ஹோசேனுவாக
என் வாழ்க்கையில நான் உணர இல்லாதவைகளை என் வாழ்க்கையில நீர் தருவீராக. ஒருவேளை நீங்கள் கெட்டு போய் சீரழிந்து போய் உங்கள் வாழ்க்கை காணப்படுகிறதா, அவர் சீரமைப்பாராக. உலகத்தாரை காட்டிலும் தேவ பிள்ளைகள் சிறப்பாக, நிம்மதியாக, ஆரோக்கியமாக, ஆசீர்வாதமாக, கண்ணியுள்ளவர்களாக, ஒரு நல்ல வீட்டிலே மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவ திட்டமாக இருக்கிறது. தரித்திரத்தில் 5க்கும் 10க்கும் அலைந்து திரிவது தேவ சித்தம் அல்ல. வியாதியோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல. குற்ற உணர்வோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல. அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு காணப்பட்டால், வீட்டில் எப்பொழுது பார்த்தாலும் தோல்விகள், சண்டைகள், நஷ்டங்கள், குழப்பங்கள், அழுகை காணப்படுகிறதா, சமாதானம் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ யெகோவா ஹோசேனா உங்களை படைக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்க. நிம்மதியாக வாழ வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும், வியாதி இல்லாமல் வாழ வேண்டும், சந்தோஷமாக கனியுள்ளவர்களாக வாழ வேண்டும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் காண வேண்டும். அதுதான் தேவ திட்டம். அவரிடத்தில் திரும்பி வருவீர்களா? அவருக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பீர்களா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை புனரமைப்பாராக. காரணம், அவர் யெகோவா ஹோசேன். பொதுவாக இந்நாட்களில் எல்லாம் கூட யூஸ் அண்ட் த்ரோவாக மாறிவிட்டது. ஒரு விஷயம் பயன்படுத்தி தூக்கி போட்டுறோம். ஒருவேளை உலகம் உங்களை பயன்படுத்தி தூக்கி போட்டு இருக்கலாம். உங்களுடைய நண்பர்கள், உங்கள் குடும்பத்தார், உங்களுடைய உறவினர்கள், நீங்கள் வேலை செய்த ஸ்தலம் உங்களை தூக்கி போட்டு இருக்கலாம். ஆனால் கெட்டுப்போன நம்மை புனரமைக்கிற தேவன், அவர் இந்த நாளிலே நம் நடுவில் இருக்கிறார். அவர் யெகோவா ஹோசேனாவாக நம் நடுவில் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் எங்கள் குயவன், நாங்கள் உம்முடைய கையில் இருக்கிற களிமண் என்று சொல்லுகிறார். எங்களை உருவாக்குவீராக, எங்களை வணைப்பீராக, எங்களை சரி செய்வீராக. ஒரு பாத்திரம் கெட்டு போகும் பொழுது எல்லாரும் ஒதுக்கி வைப்பார்கள். ஆனால் குயவன் என்ன செய்வான் தெரியுமா? அதை மறுபடியும் வணைத்து நல்ல பாத்திரமாக அவன் உருவாக்குவான். இதனாலே கர்த்தர் உங்களை புனரமைப்பாராக, உங்களை உருவாக்குவாராக. இந்த ஆராதனைக்கு பிற்பாடு விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு சுகவாழ்வை கொடுப்பாராக. கர்த்தர் உங்களுடைய வியாதிகளை மாற்றுவாராக. கர்த்தர் உங்கள் வீட்டிலே காணப்படுகிற சண்டைகளை, பிரிவினைகளை மாற்றுவாராக. தோல்வியான உங்களுடைய அனுபவத்தை தேவன் வெற்றியாக மாற்றுவாராக. நம்பிக்கை இல்லாத அனுபவத்தை தேவன் நிச்சயமுள்ள வாழ்க்கையாக தேவன் மாற்றுவாராக. நம்ம எல்லாருமாக அந்த குயவன் கையிலே களிமண்ணாக நம்மை நாம் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாருமாக, யாரோ ஒருவர் அல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் கூட நம்மை நாம் யெகோவா ஹோசேனாவின் இடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் நம்மை வணைப்பாராக. நம்ம எல்லாம் கூட கரங்களை உயர்த்துவோமா? ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில்
வாக்குமே உமக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடும் சித்தம் போ. எல்லாருமாக சொல்லுங்க. உமக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடும் சித்தம் போ. எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட ஒரு வாக்குமே என்னை, ஒரு வாக்குமே, ஒரு வாக்குமே, ஒரு வாக்குமே என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில் ஒரு வாக்குமே, ஒரு வாக்குமே, ஒரு வாக்குமே, ஒரு வாக்குமே. ஒரால பௌஷ்யந்தரல பௌரியல கரல பௌத ஒராபா மாமா ஷதரல தரல பௌஷ்யல கரல பௌரியல கரல ஒராமதரல பௌஷ்யல கரல பௌரியல கரல பௌ. தேவஜனமே, இது கர்த்தருடைய சத்தம். தேவன் உங்களோடு பேசுகிறார். அந்த கதிரேனை பட்டணத்தில் இருக்கிற அந்த பிசாசு பிடித்தவனுடைய வாழ்க்கை அது ஒரு பரிதாபமாக இருந்தது. குடும்பத்தினர், உறவினர்கள், அந்த பட்டண வாசிகள் எல்லாருமே கூட அவனை ஒதுக்கி வைத்தார்கள். அவன் நன்றாக வாழக்கூடிய வாய்ப்பே இல்லை என்று அவர்கள் முடிவே செய்துவிட்டார்கள். இரவெல்லாம் தூங்காம கற்களினாலே கீறிக்கொண்டு ஒரு நாளிலே செத்து போவான், அப்பொழுது அவன் அடக்கம் பண்ணலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் எப்பொழுது யெகோவா ஹோசேனு வந்தாரோ அவனுடைய வாழ்க்கை மாறினது. அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு மெய் சிலிர்க்கும். அவன் புத்தி தெளிந்தவனாக இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருந்தான். அதை கண்ட ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அந்த பட்டணத்தை போகும்போது அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஆண்டவரே, நானும் உம்மோடு வரட்டுமா என்று கேட்கிறான். அதுக்கு முன்பதாக அவன் இவ்வளவு தெளிவாக பேசினதே இல்லை. கத்திக்கொண்டே இருந்தான், அலறிக்கொண்டே இருந்தான், கீறிக்கொண்டிருந்தான், தூங்கவே இல்லை. ஆனால் எப்பொழுது யெகோவா ஹோசேனு அவன் வாழ்க்கையை புனரமைத்தாரோ கேட்கிறான். முதல் முறையாக தெளிவாக பேசுகிறான், நான் கூட வந்துட்டேன் ஆண்டவரேன்னு கேட்கிறான். அந்த வார்த்தை வாசிக்கும் பொழுது எனக்கு அழுகை வந்தது. இதனாலில் அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான் காணப்படுகிறது. எல்லாருமே ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் பரிதாபமாக நம்முடைய நிலைமை காணப்படலாம். இனிமேல் ஒன்றுமே என் வாழ்க்கையிலே நல்லது வராது என்கின்ற சூழலில் நீங்கள் காணப்படலாம். உங்கள் நிமித்தமாக உங்களை குறித்து உங்களுக்கே நம்பிக்கை அற்று போய் இருக்கலாம். உங்க அப்பா அம்மாவுக்கு நம்பிக்கை அற்று போய் இருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை அற்று போய் இருக்கலாம். உங்கள் சமுதாயத்தில் இருக்கிறவர்களுக்கு, உறவினர்களுக்கு நம்பிக்கை அற்று போய் இருக்கலாம். ஆனால் யெகோவா ஹோசேனு வந்தால் ஆசா என்கின்ற முறையிலே
சிதைந்து போனதை, கெட்டு போனதை மறுபடியும் தன் ஸ்தானத்திலே புனரமைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளிலே தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவர் உங்களை அழைக்கிறார். என்னிடத்திற்கு வா, எனக்கு செவி கொடு, எனக்கு உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு, சுயமாக வாழ நிறுத்து, உன் வாழ்க்கையை நான் புனரமைப்பேன், உன் சாம்பலை சிங்காரமாக மாற்றுவேன், உன் அழுகையை ஆனந்த களிப்பாக மாற்றுவேன், நீ வாளாக அல்ல தலையாக இருப்பாய், உன்னை நான் நட்சத்திரத்தை போல் பிரகாசிக்க செய்வேன், மரக்காலின் மேல் இருக்கிற விளக்கை போல் உன்னை நான் பிரகாசிக்க செய்வேன், உன் வெளிச்சத்திலே ஜனங்கள் என்னை காண்பார்களாக, நான் உன்னை உயர்த்துவேன், வா, என் இடத்தில் உன்னை ஒப்புக்கொடு என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் கூட இந்த நாளிலே யெகோவா ஹோசேனுவாகிய தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசா என்கிற முறையிலே புனரமைக்க ஒப்புக் கொடுக்கிறீர்களோ, உங்களுடைய வலது கரத்தை வானத்து நேராக உயர்த்துங்க. அது எந்த நிலைமையாக இருந்தாலும் என் தேவன், நம் தேவன் புனரமைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நீ யாரா இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கை அவர் புனரமைப்பாராக. மகதலேனா மரியாள் வாழ்க்கையை புனரமைத்த தேவன் உங்கள் வாழ்க்கையை புனரமைப்பார். யாரா இருக்கிறீங்களா? தைரியமாக கரங்களை உயர்த்துங்க. ஓ ஹல்லேலூயா. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே, 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 உருவாக்குமே. வெட்கப்படாம உங்களுடைய கரத்தை, வலது கரத்தை உயர காண்பியுங்க. கர்த்தர் காண்பாராக. உங்கள் கரங்களை நான் காண்கின்றேன். சேமக்குள் நமக்காக ஜெபம் பண்ணுவார். கர்த்தர் உங்களை தொடுவாராக. ஆண்டவரே, இயேசுப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உடைத்தீ உருவாக்கினீ, சிற்சித்தே சீர்படுத்தினீ, எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் ஓம் கரம் என்னை நடத்தியதே, எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் ஓம் கரம் என்னை நடத்தியதே, உடைத்தீ உருவாக்கினீ, சிற்சித்தே சீர்படுத்தினீ, புடமிட்டீ புதிதாக்கினீ, பிரியாதிருந்தீ, எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் ஓம் கரம் என்னை நடத்தியதே, நல்ல ஆண்டவரே, நல்ல தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இல்லாதவைகளை இருக்கிறவரை போல அழைக்கிற தேவனப்பா, ஒன்றுமில்லாதவைகளை ஒன்று இருக்கிறதாய் அழைக்கிற தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பாராவா இருந்து
இல்லாத இடத்துல ஒன்று உருவாக்குகிற தேவன் ஆண்டவரே. இந்த மத்தியான வேளையில் ஆண்டவரே நீர் உருவாக்கும் தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கோ இருந்த எங்களை ஆண்டவரே தாயின் கருவிலே ஒரு அணுவாக எங்களை உட்பிரவேசிக்க பண்ணி செய்த தேவன் ஆண்டவரே. இந்த உலகத்திற்கு தாயின் கருவிலே எங்களை வெளிப்பட பண்ணின தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் தானாக இந்த பூமிக்கு வரவில்லை அப்பா, எங்களை தெரிந்து கொண்டிரையா. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னீங்களப்பா, தெரிந்து கொண்டீங்களப்பா. தாயின் கருவில் எங்களை பாதுகாத்தீங்களே ஆண்டவரே. எங்களை எலும்புகள் எல்லாம் உருவாக்கப்படும் முன்பே ஆண்டவரே என் கருவின் பிண்டத்தை உம்முடைய கண்கள் கண்டதே கண்டதே ஆண்டவரே. தாயும் தகப்பனும் பார்க்காத அந்த கருவை உம்முடைய கண்கள் கண்டதே ஆண்டவரே. எங்களை குறித்து எவ்வளவு திட்டத்தை நீர் வகுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த பூமிக்கு நாங்கள் வருவதற்கு எங்களை குறித்து எவ்வளவு நோக்கத்தை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே இதெல்லாம் எங்களுக்கு தெரியலையா ஆண்டவரே, இதெல்லாம் எங்களுக்கு புரியலையா ஆண்டவரே, இதெல்லாம் எங்களுக்கு தெரியலையா ஆண்டவரே. எங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க ஆண்டவரே, எங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்க. எங்களை கொண்டு இந்த பூமியில எவ்வளவு செய்யணும் நீங்க நினைச்சுதான் அந்த கருவில ஒரு கனவாக எங்களை உட்பிரவேசிக்க பண்ணி 10 மாதம் எங்களை பாதுகாத்து எங்களை ஒரு மனிதனாக மகளாக மகனாக எங்களை இந்த உலகத்தில் எங்களை வைத்தீரையா. உம்மை தவிர எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய கேள்விகளோடு நாங்கள் உங்களுக்கு முன்னால் நிற்கிறோம். நீங்க எங்களை உயிர்ப்பித்ததுக்கு நாங்க உண்மையா இருந்திருக்கிறோமா? எங்களை படைத்த அந்த திட்டத்தின் தேவ நோக்கத்தை நிறைவேற்றிருக்கிறோமா ஆண்டவரே? இந்த பூமியை கூட நீங்க அப்படிதான் படிச்சீங்க ஆண்டவரே. ஆனால் தேவ தூதர்கள் பாவம் செய்த போது இந்த பூமி சீர்கெட்டு போனதப்பா, அலங்கோலமாய் மாறினது ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே ஆண்டவரே எங்களை நன்றாய் படைத்தீர், அழகாய் படைத்தீர் ஆண்டவரே. எங்களுடைய கீழ்ப்படியாமைகள், தேவ சித்தத்தை அறியாத நாட்கள், எங்க விருப்பம் போல வாழ்ந்ததுனால எங்க வாழ்க்கை, எங்கள் குடும்பம் சீர்கெட்டு போயிருக்கிறது ஆண்டவரே, சீர்கெட்டு போயிருக்குது ஆண்டவரே. வெளியில எங்களுக்கெல்லாம் சொல்ல முடியாதப்பா, வெளியில நல்லா இருக்கிறோம் ஆண்டவரே, அந்தரங்கமான வாழ்க்கையில நிம்மதி இல்லை ஆண்டவரே. தனிப்பட்ட மனிதர்களாக எங்களுக்கு நிம்மதி இல்லை, குடும்பத்திலே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. சண்டைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், யாருக்குமே சொல்ல முடியாத வேதனைகள் அப்பா. மரியாள் வாழ்க்கையில பாவம் இருந்த போது நியாயப்படி நீ தண்டிக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் ஆஷாவாக ஆண்டவரே புனரமைத்து அந்த மகளுக்கு மன்னித்து இனி பாவம் செய்யாது என்று சொல்லி மறுவாழ்வு தந்தீரே அப்பா. லேகியனுடைய வாழ்க்கையில கத்தாவே எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில குடும்பத்தார் அவனை ஒதுக்கினார்கள், ஊரார் அவனை ஒதுக்கினார்கள், சொந்த பந்தங்கள் ஒதுக்கினார்கள் ஆண்டவரே. ஆனால் அவனை தேடி கெனசரேத் நாட்டுக்கு வந்தீங்களே ஆண்டவரே. அந்த ஒரு மனுஷனுக்காக வந்தீங்களே ஆண்டவரே, அந்த ஒரு மனுஷனுடைய வாழ்வை மாற்றும்படி வந்தீங்களே ஆண்டவரே. இந்த மத்தியான வேளையில கைகளை உயர்த்தி நிற்கிற எங்க எல்லாரையும் நீங்க பாருங்க ஆண்டவரே. எங்களை புனரமையும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கை சீர்கெட்டு போயிருக்கிறது ஆண்டவரே. எங்க வாழ்க்கை வெளியில சிரிக்கிறோம், அந்த ரங்கத்துல எங்கள் வாழ்க்கை சீர்கெட்டு போயிருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் நல்லா நடித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய அந்தரங்கமான வாழ்க்கை உமக்கு தெரியும் ஆண்டவரே. புனரமையும் ஆண்டவர். அவங்க வாழ்க்கையெல்லாம் புனரமைச்சிங்களே ஆண்டவரே. சுய புத்தின் மேல் சார்ந்து பேதுரு பழைய வேலைக்கே சென்று விட்டாரையா ஆண்டவர். மனுஷனை பிடிக்கலாம் மாத்துவேன்னு சொன்னீங்க, ஆனா பேதுரு உங்களை விட்டு தூரமாக போய் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போயிட்டார் ஆண்டவரே. ஆனா மறுபடியும் தேடி சென்று அவர் எதிர்பார்க்காத, நினைத்து பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுத்தீரப்பா. எங்களுக்கு இருக்கிற வாழ்க்கை நஷ்டங்கள், ஏமாற்றம், கடன் பாரங்கள், வியாதிகள், பலவீனங்கள், இதெல்லாம் நாங்கள் எடுத்த முடிவு ஆண்டவரே.
நீங்க பேசியிருக்கிறீங்களா ஆண்டவர்? நாங்க டிசைட் பண்ண அந்த வாழ்க்கை தான் இப்ப நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. இது வேண்டாம் ஆண்டவர். நாங்க இப்படி இருப்பதுக்கு நீங்கள் அழைக்கவில்லை, நீர் எங்களை தெரிந்து கொள்ளவில்லை ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறீரப்பா. ஒரு நிலையாத ஆசீர்வாதத்தை இந்த மத்தியான வேளையில கரங்களை உயர்த்தி நிற்கிற எங்க எல்லாரையும் நீங்க புனரமைங்க ஆண்டவரே. எங்க பலிபடத்தை நாங்கள் செப்பனிடுகிறோம் ஆண்டவரே, செப்பனிடுகிறோம் ஆண்டவரே. எங்க பலிபடத்தை செப்பனிட்டு பணிந்து குனிந்து உம்மை ஆராதிக்க வந்து விரும்புகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் பணிந்து குனிந்து உம்மை ஆராதிக்கிறோம். இடிந்து போன பலிபிடம் செப்பனிடப்படுவதாக கட்டும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கை கட்டும் ஆண்டவரே. உடைந்து போன பலிபடத்தை செப்பனிடுகிறோம். இந்த ஆராதனையிலே செப்பனிடுகிறோம் ஆண்டவரே. உமக்கு உகந்த வாசனையாக, உமக்கு உகந்த பலியாக, தூபமாக நீர் நுகர்ந்து எங்களை ஆசீர்வதிக்க இறங்கி வாரும் ஆண்டவரே, இறங்கி வாரும் ஆண்டவரே. நாங்க எல்லாரும் பூரணம் அமைக்கப்பட்டவர்களாக, மாற்றப்பட்டவர்களாக, சீர்படுத்தப்பட்டவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வந்த வண்ணமாய் அல்ல, வந்த வண்ணமாய் அல்ல, நாங்கள் மாற்றப்பட்டவர்களாய் இந்த இடத்தை விட்டு போக எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நம்முடைய கரங்களில் தருகிறோம். எங்களை சீர்படுத்துங்க, எங்களை சீர்படுத்துங்க, எங்களை சீர்படுத்துங்க. ரகசிய பாவங்களிலிருந்து எங்களை சீர்படுத்துங்க. உமக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தையிலிருந்து எங்களை சீர்படுத்துங்க. உம்மை விட்டு தூரம் போய் பின்வாங்கி இருக்கிற வாழ்க்கையை சீர்படுத்துங்க ஆண்டவரே. ஆராதனையில் நம்முடைய கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்னை எங்களை எங்களுடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பணிந்து குனிந்து கர்த்தரை நாங்கள் ஆராதிக்க ஒரு பரிசுத்த உள்ளவர்களாக, தேவனுக்கு உகந்த வாசனையாக ஆண்டவரே. ஒரு தனிப்பட்ட மனிதன் ஆசீர்வாதமா இருந்தா குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். குடும்பம் ஆசீர்வாதமா இருந்தா நாங்கள் ஆராதிக்கிற இந்த சபை ஆசீர்வாதமா இருக்கும் ஆண்டவரே. இந்த சபை ஆசீர்வாதமா இருந்தா நாங்கள் வாழ்கிற இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவரே. ஆகையினால் முதலாவதாக எங்களை நாங்கள் தருகிறோம், எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். எங்களுக்குள் ஒரு புனரமைப்பை ஆரம்பித்த தேவன் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய கரங்களிலே எங்களை வைத்து விட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கரங்களிலே எங்களை வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. சீர்படுத்தி பலப்படுத்தி எங்களை நிலைநிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர், இனி பழைய வாழ்க்கைக்கு நாங்கள் செல்லாதபடி ஒரு புதிய வாழ்க்கையில வாழ்ந்து தேவனுடைய நன்மைகளின் கிருபைகளையும் பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஆண்டவரை புனரமைக்கிற ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே இனி எங்களை பார்க்கும்போது நல்லது என்று சொல்லத்தக்கதாக, நல்லது என்று சொல்லத்தக்கதாக எங்கள் வாழ்க்கை மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. உடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். உடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். உடைய வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதற்காகவே இந்த மத்தியான வேளையிலே உம்மிடத்தில் நாங்கள் திரும்பிருக்கிறோம் ஆண்டவரே, திரும்பிருக்கிறோம். எங்களை திரும்ப கட்டுவீராக. மகிமை கனம் எல்லாவற்றையும் நீரே எடுத்துக்கொள்ளும். மீட்பு ரட்சகரமாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நாம் எல்லாருமாக சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவரோடும் நம் குடும்பத்தாரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாக இந்த நாளில் தீர்மானம் எடுத்த தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யெகோவா ஹோசேனுவாகிய தேவன் உங்களை உருவாக்கி உங்களை வழி நடத்துவாராக. இந்த வாரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய எங்களுடைய ஜபங்களும் எங்களுடைய வாழ்த்துக்கள். மற்றவர்களை சந்தித்து வாழ்த்தி நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக.